சங்கீதம் 1வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். இது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ராத்திரியும் பகலும் எப்படியோ பைபிளவே பார்த்துட்டு இருக்கிறதா. நம்ம ஆளுங்க ஏதாவது ஒன்று சொன்னால் டைரக்டராக எடுத்துக்கிறது, நேராக எடுத்துக்கிறாங்க. சத்தியம் அதை சொல்றதே கிடையாது. சத்தியம் சொல்லுகிற விதங்கள் வேற. அதனால தான் சபையில் ஒரு போதகர் இதை விலைக்கு போதிக்கிறதுக்கு தான். ராத்திரி மகளும் பைபிளவே நாங்கள் பார்த்துருந்தோம். அப்போ வேலைக்கு எப்போ போகிறது, எப்படி சம்பாதிக்கிறது, சம்பாதிக்கலாம் எப்படி ஆசீர்வாதம் வரும், இதெல்லாம் பிசாசு நம் மனதில் தூண்டி விடுகிற எண்ணங்கள். தேவாதி தேவன் சொல்கிறான், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். என்ன, எத்தனை பேர் மாடு மேயிறத பார்த்துருக்கீங்க? எல்லாரும் பார்த்துருக்கீங்க. மாடு பாருங்க, கழட்டி விட்டீங்களன்னா வேக வேகமாக மேயும். பார்த்துருக்கீங்களா? மேய்ஞ்சிட்டு சாயந்தரமா வந்து ஒரு இடத்துல என்ன ஆயிரும், படுத்துரும். இப்ப மேய்ஞ்சிதவ உள்ள அனுப்புறதுக்கு ஒரு குழாய் இருக்குது. திரும்ப உள்ள அனுப்புனதவ எடுத்து, அப்ப நேரம் இல்லை, வேக வேகமா என்ன ஆயிடுச்சு, சாப்பிட்டுருச்சு. அப்படியே இருந்துச்சுன்னா மாடு உயிரோட இருக்காது. சாப்பிட்டு என்ன பண்ணுது, எடுத்து அழகா அதவ அசை போட்டு அரைச்சி என்ன பண்ணுது, உள்ள தள்ளுகிறது. தேவன் சொல்லுகிறான், ராத்திரியும் பகலும் நீ இப்படியே பைபிள் பார்த்துட்டு சொல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இரவும் பகலும் இந்த வாய்க்கு இருதயத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. பிசாசு சொல்லுவான், வீட்டில் இருக்கிற வறுமையை பார்த்து கண்ணில் பார்த்து வாயில இல்ல அப்படின்னு பேச வைப்பான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் கர்த்தருக்கு பிரியமானதை பேசி பழக வேண்டும் என்பதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். கரங்களை தட்டி தேவனை மயம்படுத்துவோம்.